உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெற்றியோட ஜாதகத்தையும் இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் ஜோசியர் கிட்ட கொடுத்து 2 பேருக்கும் பொருத்தத்தை பார்த்தேன். இவங்க 2 பேருக்குமே 10 பொருத்தமும் இருக்கு. அதனாலதான் உங்க எல்லாரையும் உடனே கூப்பிட்டு இந்த பொண்ணை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன மோனிகா, ஏதோ பிசினஸ் சம்பந்தமா பேச வந்துட்டு என் குடும்பத்துக்கு இப்படி புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கு நான் ஒரு நல்லது பண்ணா எனக்கு நீங்க ஒரு நல்லது பண்ண மாட்டீங்களா? ஏதோ பார்க்க பிசினஸ் உமன் மாதிரி இருக்கீங்க, ஆனா பேசுறதெல்லாம் அரசியல்வாதி ரேஞ்சில இருக்கே. பெரிய ஆள் தான் நீங்க. ஒரு அவசரத்துக்கு கூட போன் பண்ண முடியல. எந்நேரமும் பிஸியாவே இருக்கான். அப்படி என்னதான் பேசுவானோ? மாமாவை எம்எல்ஏ ஆக்குறதுக்காக சீரியஸா உழைச்சிட்டு இருக்காரு. ஐயோ மேடம், ஏன் அப்படி சொல்றீங்க? சார், நீங்க யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடி ஓடி போய் உதவி செய்றீங்க. ஆமா மேடம், அவரும் அப்படிதான். சூப்பர் மேடம். மேடம், கண்டிப்பா ஒரு நாள் நான் அவரை மீட் பண்ணணும் மேடம். நிச்சயமா சார், கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணலாம். சூப்பர் மேடம். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். நான் அப்புறம் பேசுறேன் மேடம். நான் வச்சிடுறேன். எல்லா பொண்டாட்டிக்கும் கட்டின புருஷனை விட அவங்களோட சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் முக்கியம்னு புக்ஸ்ல படிச்சிருக்கேன். அது உன் விஷயத்துலயும் உண்மைதான்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு எப்பவும் என் புருஷன் தான் முக்கியம். சும்மா சொல்லாத அஞ்சலி. ஹஸ்பண்ட் ப்ராமிஸ். சரி, பிராக்டிஸ் பண்ணலாமா? எனக்கு இதெல்லாம் வராது, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். என்னக்கா, எதுக்கு அவசரமான கோயிலுக்கு வர சொன்னீங்க? கோவிலுக்கு எதுக்குடா வர சொல்வாங்க? சாமி கும்பிடதான். இது நான் வழக்கமா ஒரு கோவில் தான். காலையில் கூட வந்து நான் சாமி கும்பிட்டு தான் போனேன். சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? டே வெற்றி, குடும்பத்தோட சாமி கும்பிட வந்திருக்கோம், நீ கூட இருக்க வேண்டாமா? அதனாலதான் வர சொன்னோம். அது மட்டும் இல்ல, உன்னோட பேர்ல முக்கியமான பூஜை அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதுக்கு நீ இருக்கணும். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்ன இங்கேயும் வந்து பிசினஸ் பேசுறாங்களா? அவங்க வேற வேலையா வந்திருக்காங்க வெற்றி. டேய் வெற்றி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. முதல்ல போய் சாமி கும்பிட்டு வா போ. சரி, நீங்கலாம்? நாங்கெல்லாம் போய் கும்பிட்டு வந்துட்டோம்டா, நீ போ. மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இந்தாங்க. தேங்க்ஸ் வெற்றி. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கு நான் வந்ததுல இருந்து ஊரை சுத்தி உங்க போஸ்டர் தானே இருக்கு. உங்க பேரை தெரியாதவங்க இந்த ஊர்ல யாராவது இருப்பாங்களா என்ன? பெரிய பப்ளிக் சர்வன்ட் போல. அப்படிலாம் இல்ல மேடம், ஏதோ என்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பேனர் போஸ்டர்லாம் என் மேல பிரியம் உள்ளவங்க அவங்கள வைக்கிறது. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களோட இந்த கர்வம் இல்லாத பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. வெற்றி, ஒரு நிமிஷம் புடிங்க. ஜோடி பொறுத்து செமையா இருக்குமா? நாம எங்க தேடி இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை நம்ம எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. மோனிகா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம காலேஜ் மேட் அருண் இருக்கான்ல? ஆமா, அதான்டா ஜவுளி கடை வச்சிருக்கானே. நான் கூட இன்னைக்கு அவன் கடைக்கு போயிட்டு வந்தேனே.
அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆண்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, கை கால்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கான். ஐயோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ் சுச்சுவேஷன்ல இருக்கான்டா. கோமா ஸ்டேஜ்னு சொல்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்டா. நான் உடனே வர்றேன். இது வேணாண்டா, நீ ரொம்ப லாங்ல இருக்க. ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாம நைட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். சரிடா. அப்புறம் நீ எப்படிடா இருக்க? குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டியா? இப்பதான்டா கொஞ்சம் தெளிவா இருக்கேன். சூப்பர்ரா. சரி, நான் ஈவினிங் கால் பண்றேன். சரிடா. இதுக்கு தான் நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போனீங்களா? ஜாதக பொருத்தம் சரியா இருக்கு, ஜோடி பொருத்தமும் பார்த்தாச்சு. அப்புறம் என்னடா? சரி, இது வெற்றிக்கு தெரியுமா? அப்பா, அவனுக்கு தெரிஞ்சா எப்படிப்பா அவன் பக்கத்துல நிப்பான்? இப்ப சொன்னா கூட வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். அவன் அப்படிதான் பண்ணுவான். அதுக்காக அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம இருந்துட முடியுமா? ஏங்க, பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல்வாதியோட பொண்ணாவும் இருக்கா. இவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா உன் எதிர்காலத்துக்கும் நல்லது, என் பேரனுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. முனுசாமிக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே. அதனால உன் புள்ள உனக்கும் வாரிசாயிருப்பான், அந்த குடும்பத்துக்கும் வாரிசாயிருப்பான். அரசியல்ல உனக்கு போட்டியே இருக்காது. வெற்றிய அரசியல் வாரிசா? அட போங்க பாட்டி. ஒரு பக்கம் வெற்றிய துளசிய லவ் பண்ண வச்சுட்டேன். அதே வெற்றிக்கு உங்களை வச்சு முனுசாமி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிட்டேன். இனி என்ன நடக்கும்? கண்டிப்பா நீங்க சொல்றத வெற்றி கேட்க மாட்டான். அப்புறம் முனுசாமிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம அவமானத்திலயும் அசிங்கத்திலையும் வீட்டை விட்டே துரத்துவீங்க. அப்புறம் இந்த வீட்டுல நான் நினைச்சதுதான் நடக்கும். ஏன் புருஷன் தான் அரசியல் வாரிசு. ஏங்க, சீக்கிரமா முனுசாமி அண்ணன் கிட்ட இது சம்பந்தமா பேசுங்க. இப்பதான் அவனை பார்த்தேன். எனக்கு எலெக்ஷன்ல நிறைய உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ள போய் அவன்கிட்ட கல்யாண பேச்சு எடுக்கிறது சரியா இருக்குமான்னு எனக்கு தோணல. ஏங்க, சின்ன வயசுலயே முடிவு பண்ணது தானங்க. 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க வேற. இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு, அதனால பிரிஞ்சிட்டோம். இதே நீங்களும் அவரும் பிரியாம இருந்திருந்தா வெற்றிக்கு அந்த பொண்ணை தானே கட்டி இருப்போம். நீங்க தான் திரும்ப சேர்ந்துட்டீங்கல்ல, பேசுங்க. அவரு கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.